இறையேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியில் இயேசு கொராசின், பெத்சாயிதா, கப்பர்நாகும் நகரங்களை கண்டித்து கடுமையான எச்சரிக்கை வழங்குகிறார். உங்களிடையே செய்யப்பட்ட வல்ல செயல்கள் தீர் சீதோன் நகரங்களில் செய்யப்பட்டிருந்தால் அங்குள்ள மக்கள் முன்பே சாக்குடை உடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து மனம் மாறியிருப்பர். இயேசு மேலும் கூறுகிறார், உங்களுக்கு செவி சாய்ப்பவர் எனக்கு செவி சாய்க்கிறார், உங்களை புறக்கணிப்பவர் என்னை புறக்கணிக்கிறார், என்னை புறக்கணிப்பவர் என்னை அனுப்பினவரையே புறக்கணிக்கிறார். இந்த வார்த்தைகள் அப்போது அந்த ஊர்களுக்காக சொல்லப்பட்டாலும் இன்று நமக்கு பொருந்துகின்றன. நம் வாழ்விலும் கடவுள் பல அருட்செயல்களையும் வல்ல நிகழ்வுகளையும் காட்டுகிறார். நம் உடல் நலம், குடும்ப அன்பு, கல்வி, வேலைவாய்ப்புகள், நம்பிக்கை, தியாகம் மற்றும் புனிதர்களின் வாழ்வின் சாட்சி ஆகியவை. நாம் இதை கவனித்து நன்றியுடன் ஏற்று வாழும்போது நம் மனமும் வாழ்க்கையும் பரிபூர்ணமாகி நம் சுற்றுப்புற மக்களுக்கு ஒளியாக நற்செய்தியின் சாட்சியாய் விளங்கும். நம் வாழ்க்கையில் சந்திக்கும் ஒவ்வொருவரும் கடவுளின் தூதர்கள். அவர்களை மதித்து ஏற்றுக்கொள்வதும் அவர்களின் வார்த்தைகளை மனதோடு கேட்டு செயல்படுத்துவதும் கிறிஸ்துவை உண்மையாக ஏற்றுக்கொள்ளும் ஒரு வழியாகும். இறையேசுவின் வார்த்தைகள் நமக்கு சவால் விடுக்கின்றன. நான் கடவுளின் வார்த்தையை உணர்ந்து அதை பின்பற்றி செய்கிறேனா? என் நடத்தை மற்றவருக்கு கிறிஸ்துவின் ஒளியாக இருக்கிறதா? நான் சந்திக்கும் ஒவ்வொருவரையும் கடவுளின் தூதராக ஏற்றுக்கொள்கிறேனா? நம் வாழ்வில் கடவுளின் வார்த்தையை மனதோடு ஏற்று அதை நடைமுறையில் பின்பற்றி செயல்படுத்துவோம். அப்போதுதான் நம் வாழ்வு பிறருக்கு ஒளியாய், கிறிஸ்துவின் சாட்சியாய், கடவுளின் பரிசையும் அன்பையும் வெளிப்படுத்தும் வாழ்வாக அமையும்.